சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். அவரோட எதிர்காலமும் இருக்கு, அவரும் நல்லா இருக்கு இல்லையா? இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது இன்னைக்கு யூடியூப் சூப்பர் ஸ்டார், நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார், நடிப்பு அரக்கன், சிவாஜிக்கே டஃப் கொடுக்குற மிஸ்டர் திவாகர் பற்றி தாங்க. நம்மளால் பாவம் ஒரு புள்ள பூச்சின்னு விட முடியலங்க. ஏன்னா அவர் பண்ணுற அலப்பற அப்படி. அவருக்கு நடிப்பு திறமை இருக்கா இல்லையான்னு பேசுகிற எபிசோடு இது இல்லைங்க. அவர் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கு தாங்க நம்ம இந்த எபிசோடை போடுறோம். சரி, இப்போ டாபிக் வருவோம். இது எங்கே தொடங்கிச்சுன்னா, அவர் நம்ம சூரிய பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுனது தாங்க. இப்போ சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலிருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு. அந்த இடத்துல இருந்து யூடியூபர்ஸ் ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அப்பாவையும் கிடையாது, கோமாளியும் கிடையாது. கரெக்டாக பிளான் பண்ணி காய நவுத்துறாரு. ஃபஸ்ட்டு சூரி, அப்புறம் சூர்யா, அப்புறம் அட்லி, கடைசியாக ஆணவ கொலைக்கு ஆதரவாக கொலை செஞ்ச சுர்ஜித்துன்னு டாப் கியரில் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காருங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? படத்தில் நடித்து ஒரு பெரிய பேரும் புகழும் வாங்கணுன்ட்டா, நிறைய சம்பாதிக்கணுன்ட்டா, இல்லாட்டி அவருக்கு நிறைய திறமை இருக்குன்னு அவர் நம்பிட்டு இருக்கிறத அப்படியே வெளியில் கொண்டு வந்துடலான்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் தாங்க. ஸோ அது மூலிமா என்ன ஆகுது அப்படின்னு நினைக்கி அவருக்கு ஒரு ஃபேம் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தலைவர், பிக் பாஸ், ரியாலிட்டி ஷோ அப்படி இப்படின்ட்டு அவர் வந்து பிளான் வச்சுட்ருக்கிறாரு. இன்றைக்கி எந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அவரோட இன்டர்வியூ இல்லைன்னா அவரை ரோஸ்ட் பண்ணுறேன்னு அவரை சுற்றி மட்டும்தான் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கெட்டிங் ஒரு மார்க்கெட்டிங் தான், அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு இவர் மிகச்சிறந்த உதாரணம். இது வரைக்கும் கூட ஓகே தாங்க. ஆனால் எப்போ அவர் கம்யூனிட்டியை உள்ளே கொண்டு வந்தாரோ அப்போவே அவரோட கிராஃப் கீழே இறங்க ஆரம்பிச்சது. இது நமக்கு தேவையா? ஃபிசியோதெரபிஸ்ட் திவாகர் அவர் ஒரு கோமாளி இல்லை, டம்மி பீஸும் இல்லை. அதாவது யாரோ அவர் ஆழ் மனசில் பூந்து அவரை பெரிய நடிகன் நம்ப வச்சுருக்காங்கன்னு விட்டுட்டு போக முடியாது. அப்படி சொல்கிறதுக்கு அவர் மேலே பரிதாபம் தான் வரும். அதனால் மேலே மேலே வளர்வாரே தவிர கீழே போக மாட்டாங்க. அவர் நல்ல மனநிலையோட பக்காவாக பிளான் பண்ணி தான் பண்ணுறாரு. அதுக்குன்னு ஒரு பிஆர் டீமு, கண்டென்ட் டீம்னு சும்மா பயங்கரமாக காசு பார்த்துட்ருக்காரு. கொலையாளி சுர்ஜித்தை சப்போர்ட் பண்ணி பேசின அவருக்கு தப்புன்னு நல்லாவே தெரியும். அதை தெரிஞ்சு தான் பேசுகிறாரு. அவர் கம்யூனிட்டின்னு சொல்லிக்கிற சுர்ஜித்துக்கு மேலே இருந்த பாசம் சூரிக்கிட்ட ஏன் இல்லை? ஏன்னா அவர் கரெக்டாட்டு நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கை சூப்பராட்டு பிளான் பண்ணி காய நகர்த்திட்டு இருக்காரு. அந்த விதத்தில் அவர் ஒரு மகா நடிகன் தான்.